தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் கலியுக கர்ணனும் எங்கள் இதய தெய்வம் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களுக்கு இந்தியாவின் தலை சிறந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை மத்திய அரசின் சார்பாக வழங்கப்பட்டது. அந்த விருதை எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரும் வீரமங்கை வேலுநாச்சியார் புரட்சி இளைஞர் கேப்டன் விஜயபிரபாகரன் மண்ணின் மைந்தர் எல்.கே. சுதீஷ் அவர்களின் முன்னிலையிலும் விருதை திருமதி புரட்சி அன்னியார் அவர்கள் பெற்றுக்கொண்டு மற்றும் தலைநகர் டெல்லியில் டெல்லி தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பாராட்டு விழாவினை பங்கு பெற்று கேப்டனுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த புரட்சி அன்னியார் மற்றும் இளைய கேப்டன் வரும் நாடாளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்களை வரவேற்க அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெரும் திரளாக 10,000க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் தேமுதிக சார்பாக மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. ஹரிகிருஷ்ணன், கந்தளி வடக்கு செயலாளர் வ. யோகநாத், கந்தளி வடக்கு முன்னாள் அவைத் தலைவரும் தவசி நியூஸ் நிறுவனர் ரமேஷ், கந்தளி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் சிங்காரவேலன், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ. ஆஞ்சி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி கிளைக்கழக செயலாளர், கேப்டனின் உண்மை தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விமான நிலைய செய்தியாளர் பிரபுவுடன் உங்கள் தவசி ரமேஷ்.
அனைவருக்கும் வணக்கம். கேப்டனுக்கு கிடைத்த இந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை பெற்று இதை கேப்டனுக்கு இந்த நேரத்தில் நமது சென்னை ஏர்போர்ட்டில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும், கேப்டன் மேல் அன்பு கொண்ட உலக தமிழர்களுக்கும், அனைத்து தமிழர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இந்த கேப்டனின் உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன். அதனால் இன்னைக்கு வரவேற்க வந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருந்து நேரடியாக கேப்டன் கோவிலுக்கு சென்று அவருடைய காலடியில் இதை சமர்ப்பித்து இந்த உயரிய விருதை அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். எனவே இந்த அவார்டை அவர் அங்கே வாங்கியிருந்தால் இன்னும் பெருமைக்குரியதாக, எல்லோரும் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். கேப்டன் இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் சார்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த உயரிய விருதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த கேப்டனுக்கு இந்த விருதை உரித்தாக்குகிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.